மூணார்ல தமிழ் மக்கள் வாழக்கூடிய ஒரு பிளேஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நின்னுட்டுருக்கேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மூணார் நியூ நகர் அப்படின்னு சொல்லின்ற ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இருக்கேன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி தமிழ் பீப்பிள்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்காங்க. ஸோ இதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஸோ 2 காலேஜ், ஒரு ஸ்கூல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நான் வீடியோவில் போக போக எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்கிறேன் மக்களே. கைஸ் இந்த இடத்த வந்துட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ நான் காட்டுற இடமே பார்த்தீங்கன்னா நியூ நகர் அப்படின்ற ஒரு பிளேஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் பீப்புள்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்காங்க. ஸோ இந்த பாறைக்கு பின்னாடி அங்கிட்டு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வீடுங்க மாதிரி இருக்கலாம். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா காலேஜ், அதோட ஹாஸ்டல்ஸுமே பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு மூணாரை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மக்களே. ஸோ அதே மாதிரி நம்மளோட டுடே பேக் டு நேச்சர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க மக்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணாரில் வந்துட்டு நல்லா மழை வந்துட்டு பெஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த சமயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ வெக்கேஷன் வர மாதிரி இருந்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வராதுங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த எம்ஆர்எஸ் ஸ்கூல் தான் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு. ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அதோட ப்ளே கிரவுண்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்துட்டு காமிச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளாஸ் ரூம்ஸுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா இங்கே வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தமிழ் பீப்புள்ஸும் மலையாளி பீப்புள்ஸும் அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆதிவாசி ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஸோ மெர்ஜி பண்ணி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா படிக்கிறாங்க. ஸோ பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட ஹாஸ்டல் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே வந்துட்டு தெரியும். ஸோ நான் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஸோ அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா இதோட இந்த ஸ்கூலோட வியூவை வந்துட்டு ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த வியூ வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீல் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்துட்டு கொடுக்குது. ஸோ அது இப்போ வந்துட்டு அந்த ஸ்கூலை வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலு. நான் ஃப்ரெண்டில் கீழே இறங்கி வந்துட்டு உங்களுக்கு வந்து காட்டிகிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு ஓணத்துக்கு வேண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லீவு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே இங்கே வந்துட்டு இல்லை. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஸ்கூல் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ நான் கீழே போய் ஹாஸ்டல் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸ்கூலோட ஹாஸ்டலை காட்டுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வியூ பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறேன். காய்ஸ் இந்த வியூவை மட்டும் ஒரு நிமிஷம் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணால் தான் எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் மக்களே. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலோட ஹாஸ்டல். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்குள்ளே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலோட ஹாஸ்டல் வந்துட்டு இதுதான். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாத சமயத்தில் கொஞ்சம் ஒர்க் வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பெயிண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ அதே மாதிரி அந்த க்ளீனிங் ப்ராசஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான ஜிம் வசதியும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இந்த ஸ்கூலில் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த நியூ நகர் அப்படின்ற அந்த இடம். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேப் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் கார்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளேசஸுமே இருக்குது. அதையுமே வந்து காட்டுறேன். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணாரில் கிராம்ஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்டேட் வந்துட்டு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் மட்டும்தான் இங்கே வந்துட்டு இந்த எஸ்டேட்டில் வந்துட்டு வாழ்கிறாங்க. மக்களை நான் இங்கே வந்த சமயத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மழையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துட்டு போய் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் அங்கே வந்து கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன். ஸோ மூணாரில் இன்னும் என்னென்ன வேறு பிளேசஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோவில் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க நண்பா.